வந்து உங்களுக்கு ஒரு பிளேட் வாங்கினா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்ததும் என்னடா இது அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுருப்பேங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னங்கிறத நான் இன்றைக்கி மங்களில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன ரேட்லங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா இடையில அந்த ரீசன் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து பால் குக்கர் 1 லிட்டர் இது வாங்குறதுக்காக உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா 580 ரூபா, டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 522 ரூபாய். ஓகே. நெக்ஸ்ட்டு பால் கொஞ்சமாக காய்ச்சறதா இருந்தால், டீ போடுறதா இருந்தால் பாத்திரம் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சலாமா? இது என்ன ரேட் ஆகுதுடா? ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டுறது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாடல் இருக்கான்னு நான் கேட்டேன். இப்போ நம்ம ஒரு சுண்டல் வந்து ஒரு 1/4 கேஜி வந்து அவிக்கிறோம்ல, அதை வந்து வடிகட்டுறதுக்கு இது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இது என்ன ரேட்டுடா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 162 ரூபா. நெக்ஸ்ட்டு வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பணியாரம் ஊற்றுற கரண்டி இல்லை. ஸோ அதையும் நான் வாங்கிட்டேன். இல்லைடா, இது வந்து மாவு சிந்தாது, கரெக்டாக அந்த குழியிலே ஈஸியாக இருக்கும் நமக்கு, அதனால தான். நெக்ஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி விளக்கு வாங்குறதுக்காக உங்களுக்கு பித்தளை செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. பார்க்க வந்து இடத்த அடைக்காமல் ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் செம வெயிட்டாக இருந்துச்சு. இது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதில் வச்சுக்கலாம். இது எவ்வளோ ஆகுதுன்னு பாரு, ரேட்டு வித்தியாசமாக. கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணுற சிச்சுவேஷன், அதனால் வந்து நம்ம மங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 6th ஃப்ளோரில் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மங்களில் உங்களுக்கு டவர் ஃபேன், ஏர் கூலர் எல்லாமே நல்லா நம்ம மக்கள் வந்து விரும்பி வாங்குகிற ஒரு நல்ல கம்பெனி ஐட்டமாக வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான கெப்பாசிட்டியில் இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து எனக்கு கம்மியான கெப்பாசிட்டி தான் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன சைஸில் இருக்கிற ஏர் கூலர் மட்டுமே உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உஷா ஏர் கூலரு, 24 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ கூலிங்காக வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உஷா, அதுக்கப்புறமா ஹேவல்ஸு, பஜாஜ், 3லேயுமே வந்து 3 ஏர் கூலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 3ல் எது செலக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்து கடைசியில் வந்து ஒன்று நான் செலக்ட் பண்ணிட்டேன். பஜாஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 லிட்டர்லேருந்து 70 லிட்டரு கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு 18 லிட்டரு கெப்பாசிட்டியை விட 24 லிட்டரு கெப்பாசிட்டி வந்து செட் ஆகும்னு தோணுச்சு. 3 பக்கமும் ஓப்பனாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சின்ன வீட்டுக்கு வந்து உங்களுக்கு அளவாக இருக்கும், இடத்த அடைக்காமன்னு தோணுச்சு. ஃபைனலாக பஜாஜ் கம்பெனியோட ஏர் கூலர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து 24 லிட்டரு கெப்பாசிட்டி, 3 வருஷம் உங்களுக்கு வேரண்டி. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 8390. நம்ம மங்களில் ஆஃபர் ரேட் எனக்கு 5280ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு இதே ஏர் கூலரை நான் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. ஓகே, இது கொஞ்சம் பார்க்க நல்லா லுக்காக இருக்குங்கிறதுனால தான் எனக்கு இதில் கண்ணாடி கிளாஸ் இது வருது. ஆனால் அது இதோட சின்ன குக்கர் தானே வருது. வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே இந்த குக்கரை செலக்ட் பண்ணி வச்சதுனால வந்ததும் டக்குன்னு இதை வாங்கிட்டேன். பண்ணி கொடுத்துருவோம். வாரண்டி. ஓகே தான். குக்கருக்கு வந்து பிளேட் ஃப்ரீ. உங்களுக்கு பிளேட்டே நல்லா வெயிட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிளேட் வாங்கினா போதும், ஒன்று ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு.